ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரவா பணியாரம் எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரவை, தேங்காய், சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய். இப்போ வந்து நான் 1 கப் ரவை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம தேங்காய், சர்க்கரை எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். சரி வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ரவையை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்க போகிறோம். மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 சுற்று விட்டு நிறுத்திக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம். ரொம்ப அரைச்சா தண்ணி விட்டுரும் நமக்கு. அப்புறம் வந்து பணியாரம் நல்லா உப்பி வராது. இப்போ இது கூட சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்குவோம். சர்க்கரை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு தடவை அப்படியே அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரையோட அரைக்கவும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டாப்புல இருக்குது. அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சிக்கணும். அப்புறம் இதுக்கு மேலே லாஸ்ட்டாக வந்து தேங்காய் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. தேங்காய் வந்து ரொம்ப அரைப்பட வேண்டாம். ஒரு சுற்று விட்டு எடுத்தால் போதும். நமக்கு தேங்காய் வாயில் கிடைக்கும்போது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ இதை வந்து ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு எண்ணெய் காஞ்சதோ அதில் அப்படியே வந்து போட்டுடணும். சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக வரும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதும் நமக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ரவை மாவை வந்து இப்படி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் சின்ன சின்ன பல்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு அப்படியே அது எப்படி சூப்பராக பல்ஜாகி வருது. ஒரு சைடு பாருங்கள், நமக்கு சூப்பராக அது வந்து உப்பி வருது. நமக்கு பணியாரம் சூப்பராக தயாராகிட்டு இருக்குது. இதே மாதிரி 2 சைடும் லைட் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ இது நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், நமக்கு ரவா பணியாரம் வந்து சூப்பராக தயாராக இருக்குது. எவ்வளோ நல்லா புசுன்னு வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சர்க்கரை எல்லாமே சேர்த்து ஒட்டுக்காக அரைச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு ரவை, அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறமா தான் தேங்காய் அரைக்கணும். அதே மாதிரி ரவையை ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க. ஊற விட்டால் நமக்கு எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி.